கண்டுபிடிக்க தெரியாது. வசனம் தெரியும், பிரசங்கம் தெரியும், ஜெபக்கூட்டம் தெரியும், பாட்டு தெரியும். ஆனா சாத்தானோடு போராடுறதுனா என்னன்னு தெரியாது. பகுத்து பகுத்து பார்க்கணும். பாட்டு பாடுறவெல்லாம் ஊழியக்காரன்றான், பிரசங்கம் பண்றவெல்லாம் ஊழியக்காரங்கிறான். சாத்தானோடு போராடி போராடி வாழ்ந்துட்டு வருவான் பாருங்க. அல்ல சாத்தான் யாரோடு போராடி போராடிட்டு இருக்கான், அவனுக்கு நீங்க கண்ணன், உங்க கண்கள் அவனை காணணும். பைபிளை தூக்கிட்டு ஒரு வசனம் பேசுறது, இல்லைன்னா ஒரு பாட்டை பாடுறது, இல்லைன்னா ஒரு ஜெபக்கூட்டம் நடத்துறது. இந்த திண்ணி மாடெல்லாம் ஒரு பயில் வரமாட்டான் பரலோகத்துக்கு. உபவாசமே கிடையாது, பட்டினியே கிடையாது, தியாகமே கிடையாது. அவன்லாம் பாஸ்டர், அவனையே சொல்லிக்கிறது நானும் பாஸ்டர் அப்படின்னு அவன் சொல்லித்துறான். யார் சொல்லணும் அவனை பாஸ்டர்? அப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு இல்லைன்னா நீ செத்தின நரகம்தான். மனம் திரும்பி ஆகணும். இப்படி பிரசவம் பண்ணா சிலருக்கு பிடிக்கல, அதுக்காக நான் பிரசவம் பண்ணாமல் இருக்க முடியும்? எனக்கு ஏதோ கஞ்சி ஊத்துறாரு ஆண்டவர், என் மானத்தை மறைக்க ஒரு துணி தராரு, போதும். அது வேணும், இது வேணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். இச்சையை அடக்கி பழகணும். பரிசுத்தாவி இருந்தாருன்னா நீ இச்சையை அடக்கிடுவிய, அடக்கலையே, உன்னால அடக்க முடியலையே. அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும், அப்படி என்ஜாய் பண்ணணும், இப்படி என்ஜாய் பண்ணணும். நாசமா போவேன்னு நான் சொன்னா இவருக்கு பிரசவம் பண்ண தெரியல. உனக்கு 3 நேரம் திங்கணும், ஒரு நேரம் கூட உபவாசம் போட்டக்கூடாது, ஏசு நேரக்காக பட்டினி கிடக்கூடாது. யாராவிக்குரிய கிறிஸ்தவன் இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய கண்ணு வேணும். குருடனா இருந்தா கண்டுபிடிக்க முடியாது. இதை அடைகிறதுக்கு தான் ஊழியர் கூட்டம். தூங்கிட்டே இருக்கிறவன் தூங்காம கடவுளுக்கு உழைக்கிறது எப்படி? மனம் திரும்ப மத்தியில் அதுக்கு தான் ஊழியர். தின்னுக்கிட்டே இருக்கிறவன் உபவாசம் எடுக்கிறது எப்படி? பட்டினி கிடக்கிறது எப்படி? அப்படின்னு சிந்தையை உண்டாக்குறதுக்கு தான் ஊழியர் கூட்டம். உன்னையும் ரட்சிக்கணும் ஊழியக்காரனே. உனக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கு, உன் பிரசங்கத்தை கேட்கிற சபைக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கு. உன்னையும் ரட்சிக்கணும், உன் பிரசங்கத்தை கேட்கிறவங்களையும் ரட்சிக்கணும். அதுக்கு தான் இந்த பிரசங்கம். என்னுடைய தகுதி என்ன? ஏது நேரம் பின்பற்றினா இல்லையான்னு பாரு. என்னை பின்பற்றுங்கள் என்று சபையை பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை தரம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா பாரு. இதெல்லாம் தெரியாது. நேற்று முளைச்ச காலாங்க இதெல்லாம் குலைக்குது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், அவருடைய வசனங்களை சிந்திக்கவும் கர்த்தர் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியுடன் துதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியர் கூட்டத்தினுடைய பிரதான நோக்கம் பிரசங்கம் பண்ணுறது, பிரசங்கம் கேட்கறது அல்ல. இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஊழியர் கூடுகை, இந்த திருமணத்தை ஒட்டி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற நோக்கத்தை புரிஞ்சுக்கிறோம். அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நோக்கத்தை வச்சாக்கும் உங்களை கூட்டி சேர்த்துரு. ஜெபம் உங்கள் உதவி இந்த ஊழியத்துக்கு. கூடும்போதெல்லாம் பிரசங்கம் கேட்குறோம், பிரசங்கம் பண்ணுறோம், அதெல்லாம் பிரதானம். நீங்கள் ஜெபம் பண்ணணும். உங்கள் கால்கள் இந்த பண்டாரபுர ஊழியத்தில் வரணும், நீங்கள் ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபத்தின் மூலமாக இந்த ஊழியத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். அதுக்காகத்தான் இந்த ஊழியர் கூட்டம் பிரதானமாக வைக்கப்பட்டது.
அந்த நோக்கத்தை அடிக்கிறதுக்கு பிசாசு எவ்வளோ கருத்தாக இருக்கான்னு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியாது. அப்போது பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டியிருக்கு. என்னடா ஒரு தேவதாசன்மார்கள் ஊழியக்காரர்கள் வந்து அவங்க பாதம் பட்டு அவங்க ஜெபம் பண்ணா அவங்க ஸ்தோத்திரப்படி செலுத்தினா இந்த ஊழியத்திற்கு ஒரு நன்மை வரும், ஒரு ஆசீர்வாதம் வரும். இதற்காகத்தான் நாளைக்கு ஜெபம் பண்ணுவாங்க. பொதுவாக நம்ம ஊழியர் கூட்டத்தில் முதல் நாள் பிரசங்கம், 2ஆம் நாள் ப்ரேயர். அதை சாதாரணமாக்குறான் பிசாசு, அற்பமாக நினைக்க வைக்கிறான். சைத்தான் அந்த சிந்தனைகள் களையப்பட வேண்டும், நீக்கப்பட வேண்டும். தேவனுக்கு விரோதமான சிந்தனைகள் அது அழிக்கப்பட வேண்டும். அப்படி உங்களுடைய மனநிலைகள் இருக்குமானால் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. ஒரு சிலருக்குள்ளே அந்த மனநிலைகள் இருக்கு. நம்ம தான் ஜெபம் பண்ணலாமே வீட்டில், நம்ம சபையில் அப்படின்ற சிந்தையை பிசாசு கொடுப்பான். அது உங்களுக்கு தெரியாது. சாத்தானோடு போராடி போராடி அவனுடைய அந்தகாரங்களை ஜெயிச்சு வர்றவங்களுக்கு தான் இதை கண்டுபிடிக்க முடியும். மற்றவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. வசனம் தெரியும், பிரசங்கம் தெரியும், ஜெபக்கூட்டம் தெரியும், பாட்டு தெரியும். ஆனால் சாத்தானோடு போராடுறதுனா என்னன்னு தெரியாது. அவன் எந்தெந்த ஆங்கிளில் மூவ் ஆவான், அவன் யார் யார் வழியாக வருவான், இதை கண்டுபிடிச்சு அந்த சத்துவங்களை அந்த கிரியைகளை ஜெயிச்சு வர்றாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் தேவசித்தம் செய்ய முடியும். அவங்க தான் பரிசுத்தாவினால் வழிநடத்தப்படுகிறவர்கள். அப்படிப்பட்டவங்களை கொண்டு தான் கர்த்தர் எதாயிலும் செய்ய முடியும். அப்போ பண்டாரபுர ஊழியங்களுக்கு ஊழியர்கள் கூடி வந்தால் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அவங்க ஜெபம் பண்ணினா ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அவங்க ஸ்தோத்திரம் செலுத்தினா ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இன்றும் நாளையும் 2 நாட்கள் எப்போதும் போல இந்த ஊழியர் கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டது. ஆனால் முதல் நாள் பிரசங்கம் பண்ணுறோம், பிரசங்கம் கேட்குறோம். 2ஆம் நாள் ப்ரேயருக்கு இடம் கொடுக்கணும். நம்முடைய கிளை ஊழியர்கள் கூடி ஜெபிக்கணும். அதுதான் ஐக்கியம். அதுக்கு மாறாக ஏதாவது சிந்தனைகள் கருத்துக்கள் வருமானா அதான் 1ஆம் நம்பர் வலு சர்ப்பத்தின் ஆவி. அது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அது பொல்லாத ஆவி. அந்த ஆவியை எதிர்த்து தான் நிற்கணும். இத்தனை வருஷமாக நான் எதிர்த்து நிற்கிறேன், போராடிக்கிட்டு இருக்கேன். ஆவிகளுடைய தாக்கங்களுக்குள்ள அநேக பெந்தோகோஸ் பாஸ்டர் மாதிரி உள்ள கிடக்கான். சாசு இந்த உலகத்தில் அவங்கள நீ சரியா இருக்கு அப்படின்னு நம்ப வேணும் வைக்குது. அப்புறம் எப்படி அவன் மனம் திரும்புவான்? குறை தானே சொல்லுவான், எதிர்த்து தான் நிற்பான். அவனுக்குள்ளே இருக்குது பிசாசு, அவனை அப்படி நம்ப வைக்குது நீ சரியா இருக்கு அப்படின்னு. வேர்ல்டு லெவலில் உலக அளவில் பெண்டிகாஸ்ட் சொல்கிற அநேக பாஸ்டர் மாதிரி சாத்தானுடைய கைக்குள்ளே இருக்காங்க. யார் விடுதலையாக்குறது? அதுக்கு ஜெபம் தான் பண்ண முடியும். ஊழியங்கள் பிசாசினுடைய ஆதிக்கத்தின் கீழ் வந்து விடுகிறது. ஊழியர்கள் பிசாசின் கீழே வந்து விடுகிறார்கள். ஆதாரம் யூதாஸ். நீங்கள் புரிந்து கொள்வதற்கு யூதாஸை படித்துக் கொள்ளுங்கள். அவனை படிப்பீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பீங்க ஊழியத்தில்.
இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஜாக்கிரதை உணர்வு எச்சரிக்கை உணர்வெல்லாம் பிசாசு திருடிடுவான். ஜாக்கிரதை இருக்க மாட்டான். என்று மறுபிறப்பு ஒரு மனிதனுக்குள் வருகிறதோ அன்று முதல் பிசாசின் போராட்டம் தொடங்கிடும். அவன் வளர வளர பிசாசினுடைய கிரியைகளும் அதிகரித்து கொண்டே வரும். ஒரு மோசே அவன் பிறக்கும் போது பிரச்சனை உண்டாக்கிட்டான். பிசாஸ் அரசாங்கத்தையே கையில் எடுத்துட்டான். அன்றைக்கு இருந்த மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? வாய்ப்பு இல்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் நம்ம பரலோகம் போவேன் அப்படின்னு பிசாசு சொல்லிக் கொடுக்குறான். கோடி கோடி மக்கள் இந்திய தேசத்தில் அவங்க சொர்க்கம் போயிடுவோம், பரலோகம் போயிடுவோங்கிற நம்பிக்கை கொடுத்தது யார்? பிசாசு. மறுபிறப்பே இல்லாத கிறிஸ்தவர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. போயிடுவோம், நாங்கள் ஏசுசாமியை கும்பிட்றோம்ல, கிறிஸ்தவ பேர் வச்சுருக்கோம்ல, போயிடுவோம் பரலோகத்துக்கு. இதை நம்ப பண்ணுறது பிசாசு. அசுத்த ஆவி, தள்ளப்பட்ட வலு சர்ப்பத்தின் ஆவி அந்த நம்பிக்கையை வைக்குது. இந்த நம்பிக்கையெல்லாம் பிடுங்கப்படணும், எரியப்படணும். ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறோம், ஒழுங்காக பைபிள் படிக்கிறோம், நாங்கள் பிறக்கும் போதே கிறிஸ்தவங்க, நாசமாக போக வேண்டியிருக்கோம். இப்படியே நம்ப வைக்கிறது பிசாசு. தேவ பிரசன்னத்திலும் தேவ சமூகத்திலிருந்து ஆதாம் ஏவாளையே தூக்கிட்டான். நீ ஏமாத்துறோம். உனக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை சரியான நம்பிக்கை என்ன ஆதாரம்? ஊழியம் செய்கிறதா, பிரசங்கம் பண்ணுறதா, பாட்டு பாடுறதா, ஜெபக்கூட்டம் நடத்துறதா? நரகத்துக்கு போயிடுவேன். மனம் திரும்பணும். பழைய நம்பிக்கை பிடுங்கி எரியப்பட வேண்டும். உனக்குள்ள அந்த நம்பிக்கை வச்சது பிசாசு, சாத்தான், அசுத்த ஆவி. கோடி கோடி மக்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வச்சு மோசம் போய்கிட்டு இருக்கான். மனம் திரும்ப விட மாட்டேங்கிறான். இயேசுவை ஆராதிக்கிறனால, இயேசுவை பாடுறதுனால பரலோகம் போயிடலாம் நம்ப வைக்கிறான் பிசாசு. இயேசுவை பாடிட்டா இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணார், பெந்தகோஸ்துக்காரன் பண்ணுறதை விட பண்ணுறாரு, போயிட முடியுமா? முன்னாள் அரசாங்க விழா எடுக்கிறா, 1 Corinthians 13ஆம் அதிகாரத்தில் இருந்து அன்பை பற்றி பிரசங்கம் பண்ணுறா, போயிடுவானா? நீனும் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்க. அவன் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கலை, கிறிஸ்தவ பேர் இல்லை, நீ பிறந்திருக்க, அதனால போயிடுவேன்னு சொல்லி கொடுக்குறது பிசாசு. அவர்கள் எப்படி போக மாட்டார்களோ அதுபோல நீயும் போக மாட்டாய். இப்போ யார் போவா என்ற கேள்வி எழும். மறுபடி பிறந்தவன் போவான் என்று இயேசு சொன்னார். மறுபிறப்புனா என்ன? நீ பிறந்திருக்கியான்னு கேட்டால் சொல்ல தெரியல. அவன் கிறிஸ்தவன், அவன் பிரசவம் பண்ணிட்டான், அவன் பாஸ்டர். எப்படி போவான்? யூதனே போக முடியாதுங்கிற நிலைமை வந்தாச்சு, இஸ்லாமியம் போக முடியாதுங்கிற நிலைமை வந்தாச்சு. இந்துசம், புத்திசம், சீக்கியம், இவர் பெயர் கிறிஸ்தவர்கள். சிலையை வழிபடுகிற கிறிஸ்தவர்கள், சிலையை இல்லாமல் இயேசு என்று சொல்லி வழிபடுகிற கிறிஸ்தவர்கள், இவரெல்லாம் பரலோகம் போவோம் அப்படின்ற நம்பிக்கையை வச்சது யாரு? பிசாசு, அசுத்தாவி. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க, ஒன்றும் தெரியாது. அறிய வேண்டிய பிரகாரம் ஒன்றையும் சரியாக அறியலை, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான். சரி, சுதந்திர நாடு, அவங்களுக்கு சுதந்திரம் பேசிட்டு போட்டு. மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், காண மாட்டான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பைபிளில் தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லியிருக்கு. இன்னொரு சுவிசேஷங்க அதை பரலோக ராஜ்யம்னு எழுதுகிறான். அதில் நீங்கள் குழம்பிடக்கூடாது. தேவன் இருக்கிற, தேவனுடைய ஆளுகை இருக்கிற இடம் தேவனுடைய ராஜ்யம்.
பரன் இருக்கிற ராஜ்யம் ஆளுகை பரலோக ராஜ்யம். அது இம்மையாக இருந்தாலும் சரி, மறுமையாக இருந்தாலும் சரி. சுவிசேஷங்களை முறையாக வாசித்தால் அதை புரிந்து கொள்ள முடியும். அரை குறையமாக வாசித்தவர்களுக்கு அது புரியாது. மறுபிறப்பில் இருந்து தொடங்குது கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவனா பிறக்கிறதுலேருந்து தொடங்கலை. சிறு வயசுலேருந்து சண்டை கிளாஸ் போனதுலேருந்துலாம் தொடங்காது. மறுபிறப்பு என்ற ஒரு இடத்தை தேவன் வைக்கிறார். அதில் இருந்து தொடங்குறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ பேர் வைக்கிறதுனாலையோ, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனாலையோ, சண்டை கிளாஸ் போகிறதுனாலையோ, ஜெபம் பண்ணுகிறதுனாலையோ, அவன் பிரார்த்தனை கடவுள் பக்தி உள்ளவன். இதுபோல் கிறிஸ்துவ மேலே பக்தி உள்ளவங்க கிறிஸ்துவிட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. அவன் கிறிஸ்தவனோ கிறிஸ்தவன் அல்லாதவனோ, யூதனோ இஸ்லாமியனோ இந்துவோ சீக்கியனோ புத்தனோ எவனாக இருந்தாலும் சரி, இறை நம்பிக்கை உள்ளவன் எவனாக இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் அந்த மனிதன் மறுபடி பிறக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். இந்த மறுபிறப்பு என்றால் என்ன அப்படின்னு தெரியாதவன்லாம் கிறிஸ்தவனாக இருக்கான், போதகனாக இருக்கான். இயேசுனார் காலத்தில் அவனுக்கு பேர், போதகனுக்கு பேர் நிக்கோது. அவனுக்கு மறுபிறப்பே தெரியல, ஆனால் பிரசவம் பண்ணுறான். ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த போதகர், எவ்வளோ பெரிய அற்புதம்லாம் செய்கிறீர். இயேசுவை ப்ரைஸ் பண்ணுறான். இயேசுவை பாடிட்டான்னா தூக்கிச்சிட்டான்னா அவன் பரலம் போயிடுவானா? முட்டா பையன் தான் சொல்லுவான், அறிவு கெட்டவன் சொல்லுவான், ஆவியிலே மறுபடி பிறவாதவன் சொல்லுவான். அந்த கிறிஸ்தவன் சொல்லிட்டு போவான். மறுபடி பிறந்தவன் எப்படி சொல்லுவான்? எப்படி சொல்ல முடியும்? துணிகரமா நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு. சாத்தானுக்கு பிறந்தவங்க இருக்கான், சபைக்குள்ள இருக்கான். அதெல்லாம் சபையா? சாத்தானுக்கு பிறந்தவங்க இருக்கிற கூட்டம் எல்லாம் சபையா? காயினை பெற்ற தாய் சொன்னான், கத்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்னு சொன்னான். ஊழியக்காரன் சொல்றான், மறுபடி பிறந்தவன் சொல்றான், பொல்லாங்கனால் உண்டானவன். அப்போ பொல்லாங்கனால் உண்டானவனா இல்லை கத்தரால் உண்டானவனான்னு சொல்லி அந்த இடத்துக்கு தகுதியை அடைஞ்சவன் சொல்லணும். எல்லா பயிலும் சொல்லக்கூடாது. அதுக்குன்னு கத்தர் தகுதிப்படுத்தி வச்சிருக்காரு. யோவான் தான் எழுதுறான், அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை பகைத்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவங்க அம்மா பெறும்போது சொல்லி வருகிறார், கத்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்னு அவனுக்கு காயின் பேர் போட்டான். அவங்க குடும்பத்தில் அவங்க பிள்ளைகளை பெருமையாக பீத்திக்கிட்டு தான் சொல்லுவாங்க. கத்தரால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய சபையை கட்டி எழுப்புவதற்காக பயன்படுத்தப்படுகிற பாத்திரம் யோவான். அவன் சொல்லணும். ஊழியத்துக்கு வந்தவன்லாம் சொல்லிடுறதா? அழைப்பு இல்லாதவன்லாம் ஊழியக்காரன், அபிஷேகம் இல்லாதவன் ஊழியக்காரன், தரிசனம் இல்லாதவன் ஊழியக்காரன். பிரதம் பண்ண தெரியுது, பாட்டு பாட தெரியுது, உடனே அவன் தேவனுடைய ஊழியக்காரன்னு சொல்ல முடியுமா? தேவனுடைய ஊழியக்காரன் வேற, இந்த ஊழியக்காரங்க வேற. பிரிச்சிடனு பகுத்து பகுத்து பார்க்கணும். பாட்டு பாடுறவன்லாம் ஊழியக்காரன்றான், பிரசவம் பண்ணுறவன்லாம் ஊழியக்காரங்கிறான். சாத்தானோடு போராடி போராடி வாழ்ந்துட்டு வருவான் பாருங்க. அல்ல, சாத்தான் யாரோடு போராடிட்டு இருக்கான்? அவனுக்கு நீங்க காணணும், உங்க கண்கள் அவனை காணணும். சும்மா 3 நேரம் கிடைக்கிறது, திங்கிறது, தூங்குறது, பைபிளை தூக்கிட்டு ஒரு வசனம் பேசுறது, இல்லைன்னா ஒரு பாட்டை பாடுறது, இல்லைன்னா ஒரு ஜெபக்கூட்டம் நடத்துறது. இந்த திண்ணி மாடெல்லாம் ஒரு பயில் வரமாட்டான் பரலோகத்துக்கு. உபவாசமே கிடையாது, பட்டினியே கிடையாது, தியாகமே கிடையாது. அவன்லாம் பாஸ்டர். அவன் அவனையே சொல்லிக்கிறது, நானும் பாஸ்டர் அப்படின்னு அவன் சொல்லி தர்றான். யார் சொல்லணும் அவனை பாஸ்டர்? அவன்ல சொல்லணும். யார் சொல்லணும்னு ஒரு ஒழுங்கு இருக்கு. யோவான் சொல்லணும் காயினை பற்றி. பெற்ற தாயல்ல சொல்றது, சட்டிட்டு குடிக்கிறது. உங்க அப்பா உங்க அம்மா கொடுக்கக்கூடாது சாட்சி.
கர்த்தரால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் கொடுக்கணும். பிரசவம் பண்ணுற ஊழியக்காரெல்லாம் ஊழியக்காரன் இல்லை. அதுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கும், அதுக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்கும். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 5 அதிகாரம் 4 வசனம் வாசிப்போம். ஊழியக்காரிகளை வெள்ளைச்சீலை கட்டிக்கிட்டு அதுக்கு தான் உட்கார வச்சிருக்கு. அப்போ ஊழியக்காரிகளை ஊழியத்தில் வச்சிருக்கிறது எதுக்கு? வசனம் வாசிக்கிறீங்க. திண்டு தூங்கிட்டு இருக்கா. எவ்வளோ கொண்டு ஒரு லாபம் கிடையாது. சும்மா வெள்ளைச்சீலை கட்டியிருக்காரு, நாயை கட்டியிருக்காரு, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஊழியத்துக்கு உதவியே இல்லை. இல்லை தின்னி மாடங்களாம் வந்து உட்காந்துக்கிட்டு இவங்களை யார் ஊழியத்துக்கு வர சொன்னது? யார் இவங்களை பிரசவம் பண்ண சொன்னது? ஒரு அழைப்பும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அசந்த திரும்ப வச்சு அப்போ தானாக ஏற்படுது வர்றேன். தூக்குனாப்புல திருப்பி இருக்கிறதுக்கு பிரசங்கம் தான் சரியானது. உழைச்சி சம்பாதிக்க கறி வலிக்குது. அதுக்காக இவங்களே வந்துடுறது. நான் பாஸ்டர், நான் எனக்கும் பிரசவம் பண்ண தெரியும். கறி வலிக்குது, உடம்பு உழைக்கிறதுக்கு மனசு இல்லை. அதனால் தானாக ஏற்படுறது இல்லைன்னு வசனத்தில் இருக்கிறதுனால இவன் தானாக வரலன்னு நினைக்காதீங்க. நிறையா கோயிலுக்கு திங்கிறதுக்கு தான் வந்திருக்கான். அவங்கள கேட்டால் நான் பெரிய பாஸ்டர், நான் அங்கே பயன்படுறேன், இங்கே பயன்படுறேன். திருட்டு பயில், களவாணி பயில் எல்லாம் பைபிளை தூக்கிட்டு வந்திருக்கான். இது மக்களுக்கு தெரியாது. பற்றிலா இதெல்லாம் பகுத்தறிகிற அறிவு கிடையாது, பகுத்தறிவு கிடையாது. அதனால் பிரசவம் பண்ணுறாங்கல்ல பாஸ்டர், ஜெப கூட்டத்தில் நடத்துகிறாங்கல்ல ஜெப குறிப்பு வச்சு பாஸ்டர், நல்ல பாட்டு ஆறாண்டு நடத்துகிறார்ல அவர் பாஸ்டர். இது மக்கள் கொடுக்குற சாட்சி. மக்கள் மனம் திரும்பாத மக்கள், மக்கள் பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாத மக்கள், ஜீவனுள்ள நம்பிக்கை இல்லை, செத்த நம்பிக்கை தான் இருக்கு. அவங்க சொன்ன உடனே இவங்களுக்கு கிரீடம் வச்சது மாதிரி இந்த ஊழியக்காரங்க. அழைப்பு இல்லை. அதுவும் சர்ச் மினிஸ்ட்ரி கூடாரத்தில், ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுக்கு சேவை செய்ய வேண்டுமானால் அவனுக்கு ஒரு அழைப்பு இருக்கணும். அப்போஸ்தலனாக இருந்தாலும் ஒரு அழைப்பு இருக்கணும், தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஒரு அழைப்பு இருக்கணும், சுவிசேஷனாக இருந்தாலும் ஒரு அழைப்பு இருக்கணும், மேய்ப்பனாக இருந்தாலும் ஒரு அழைப்பு இருக்கணும், போதகனாக இருந்தாலும் ஒரு அழைப்பு இருக்கணும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் உதவிக்கு சேர்த்துக் கொள்வார்கள். அது அழைக்கப்பட்டவர்கள் மூலமாக தேவன் ஏற்படுத்துவார். பவுல் மூலம் ஒரு தீமோத்தி, அனனியா மூலம் ஒரு பவுல், மோசே மூலம் ஒரு யோசுவா, எலியா மூலம் ஒரு எலிசா. அப்போ அழைக்கப்பட்டவர்கள் இவர்களை அழைத்து இணைத்துக் கொள்வார்கள். தேவனே அந்த ஏவுதலை கொடுப்பார். இது ஒன்றும் கிடையாது, எல்லாம் சுயம்பு. தங்களை தாங்களே உயர்த்திக் கொள்ளுதல். இந்த 5ல் 4 வாசிச்சிங்களா? இப்போ 5 வாசிங்க. அப்போ பார்த்தீங்களா, தன்னைத்தானே உயர்த்துவாங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கணும் எவன் ஆவிக்குரியவன், எவன் ஆவிக்குரியன் இல்லை அப்படி. பெருமை, அகங்காரம், இருமாப்பு, திமிரு வெள்ளம் பைபிளை தூக்கிட்டு வந்துடுறான், மயக்க பிடிச்சிடறான். பார்த்தாலே தெரியும் இவனுக்குள்ளே இருக்கிறது அசுத்தாவி. இவன் தன்னைத்தானே உயர்த்துறான். தன்னை பெரிய ஆளை காட்டணும்னு சொல்லிட்டு பாடம் காமிக்கிறான், படம் சீன் காட்டுவேன். மைக்கிட்ட நிற்கும் போது நமக்கு தெரிஞ்சு போகுது எவன் தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன், இவன் தன்னைத்தானே உயர்த்திக்கிட்டு வர்ற மனுஷன்.
ஆவிக்குரியவன் கண்டுபிடிச்சிருவான். பூமிக்குரிய கிறிஸ்தவனுக்கு தெரியாது. கிறிஸ்தவனை முதல்ல கண்டுபிடிக்க தெரியும் உனக்கு. பாரம்பரிய கிறிஸ்தவன் யாரு? மறுபடி பிறந்த கிறிஸ்தவன் யாரு? ஆவிக்குரிய கிறிஸ்தவன் யாரு? இதெல்லாம் காணும் கண்கள் உனக்கு இருக்குமானால் நீ ஆவிக்குரியவன். எல்லாம் ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ குருட்டுப்ப, நீ குருடன். குருடன் மயக்க பிடிச்சிக்கிட்டு அப்படி தானே பேசுவான். நான் குருட்டு போயிடல, அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு பகுத்தறிவே கிடையாது. எல்லாம் ஒன்றும். எப்படி எல்லாம் ஒன்றாகும்? வசனத்தை பேசுறதுலேயே வித்தியாசம் இருக்கு. ஆவிக்குரிய கிறிஸ்தவன் யாரு? ஆவி இல்லாத கிறிஸ்தவன் யாரு? அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் யாரு? அழைப்பு இல்லாமல் பிரசவம் பண்ணிக்கிட்டு தன்னை உயர்த்திக்கிட்டு இருக்கிற ஊழியக்காரன் யாரு? இதெல்லாம் ஆவிக்குரியவன் கண்டுபிடிச்சிருவான். பூமிக்குரிய கிறிஸ்தவன் ஏமாந்துருவான். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக ஆண்டவர் வார்த்தை சொல்லிவிட்டு போனார், மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. உலகளாவிய திருச்சபையில் இருக்கிற ஊழியர்களும் விசுவாசிகளும் விசுவாசத்தில் பிறந்து, விசுவாசத்தில் வளர்ந்து, விசுவாசத்தில் பூரணப்பட்டு ஆயத்தப்பட்டு நிற்கிறான் பாருங்க, அவன் தான் ஆவிக்குரியவன். எல்லா பயிலையும் ஆவிக்குரியவன் சொல்லக்கூடாது. முட்டாத்தனமான பகுத்தறிவு. ஒரு பிரசங்கம் பண்ணுறதுலையே 2 தீமோத்தேயு 2:15 வாசிங்க. போதகம் பண்ணுற போதிக்கிற ஊழியக்காரங்க இருக்கான பிரசவம் பண்ணுறாங்கல்ல, அவன் அவ்வளோ வயது உத்தமனா? அயோக்கிய பயலு, திருட்டு பயலு. காணிக்கைக்காக பிரசவம் பண்ணுறான், பணத்துக்காக பிரசவம் பண்ணுறான். யூடியூப்பில் போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. கொஞ்சமாவது உணர்வு இருக்கா? மனம் திரும்புறாங்களா? அவங்க பொழப்பு நடக்குது. அதான் பார்க்குறேன் அந்த கிறிஸ்தவங்க பணத்துக்காக, காசுக்காக. அழைக்கப்படாத ஊழியக்காரன் அதுக்காகத்தான் வாழ்வான். இப்போ பார்த்தாலும் காசு பணத்தில் கருத்தாக இருப்பான். அது பிடுங்கணும், மக்கள்கிட்ட இருந்து அதை பிடுங்கணும். பிரசங்கம் பண்ணி கூலி வாங்கணும், பாட்டு பாடி கூலி வாங்கணும். அவனெல்லாம் எப்படி உத்தமன்னு சொல்ல முடியும்? கூலி வாங்குறதுக்காக காத்திருக்கிறது, அதுக்காக பிரசவம் பண்ணுறது. இவனெல்லாம் ஊழியக்காரனா? அயோக்கிய பெயர். இவன்ட்டெல்லாம் பிரசவம் கேட்டால் அந்த சபை உருப்படுமா? அப்போ தங்களை தாங்களே உயர்த்துகிறவர்கள், தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று பேசுகிறவர்கள், இயேசு கிறிஸ்து தம்மை தாமே உயர்த்தவில்லை. அவர் ஆவிக்குரியவர். அவர் பிரசங்கத்தில் தன்னை பெருசா பேசல, அவர் ஊழியத்தில் தன்னை பெரிய ஆளா பிரகடனப்படுத்தல, மறைந்தார். அவரை ராஜாவாக்க முடி ஜனங்கள் ஓடியாராங்க. இவர் ராஜாவாக இருந்தால் நமக்கு சாப்பாடு ஃப்ரீயாக கிடைக்கும்டா, கூப்பனில் இலவசமாக கிடைக்கிற மாதிரி. இவர் ராஜாவாக இருந்தால் நாட்டு மக்கள் எல்லாருக்கும் சாப்பாடு ஃப்ரீயாக கிடைக்கும், அதனால் இவரை ராஜாவாக்கிடுவோம். அதுக்காக தேடிட்டு ஆண்டவர்கிட்ட வந்தபோது ஆண்டவர் மறைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஆவிக்குரியவர். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறேன். தன்னை வெளிப்படுத்துகிறாங்களா, தன்னை மறைக்கிறாங்களா? ஆவிக்குரியவன் தன்மை தாமே உயர்த்த மாட்டான். முன்னாடி கொண்டு வந்து சீன் காட்டிகிட்டு இருக்க மாட்டான், எனக்கு எல்லாம் தெரியும்னு பேசிகிட்டு இருக்க மாட்டான். வாயை புத்திக்கிட்டு இருப்பான், அமைதியாக இருப்பான், ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். தன்னுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பார், அதனால் ஆவியானவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். மனுஷனோடு பேச மாட்டான், பரிசுத்த ஆவியானோடு பேசுவான். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், இது பூமிக்குரிய கிறிஸ்தவ, இவங்க ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க. சும்மா டூப்ளிகேட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கு, தன்னையும் ஏமாற்றி மற்றவங்களையும் ஏமாற்றிட்டு இருக்கு. செத்துச்சுன்னு நிறைய போகும். ஷாவணுன்னு வரட்டும், அப்போ தெரியும் நான் பேசுகிறது
என்னுடைய பிரசங்கமும் என்னுடைய பேச்சும் புரிந்து கொள்ள வேண்டுமான நிறந்து போக வரையா அப்பத்தான் புரியும். இப்ப புரியாது. தம்மைத்தாமே உயர்த்துகிறவர்கள். அப்ப பிரசங்கம் பண்றதுல கூட உத்தமர்கள் இருக்காங்க. 2 கொரிந்தியர் 4:2 வாசிங்க. அப்போ ஆவிக்குரியவனுக்கு தான் இது தெரியும். வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து தந்திரமாய் நடவாமல், காசுக்காக, பணத்துக்காக, துணிக்காக, பெருமைக்காக, அவெல்லாம் உத்தம ஊழியக்காரன். பிரசவம் பண்றவெல்லாம் ஊழியக்காரனா? குருடனும் குருடியுமா இருக்கிற கிறிஸ்தவர்கள் நம்புவார்கள். நல்லா பிரசவம் பண்றாரு, நல்லா பாட்டு பாடுறாரு, நல்லா ஜெப குறிப்பு சொல்லி ஜெப கூட்டம் நடத்துறாரு, நல்ல ஆசீர்வாதமாக இருந்துச்சு. குருடனும் குருடியும். இப்படிப்பட்ட சாட்சி தருகிற கிறிஸ்தவர்கள் குருடனும் குருடியுமா இருப்பார்கள். ஆவிக்குரியவர்களாக இருந்தால் கண்டுபிடித்து விடுவார். இவன் காசுக்காக பிரசவம் பண்ணிட்டு இருக்கான், இவன் பணத்துக்காக தான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, பொம்பளையில் கண்டா பல்ல அழிச்சிக்கிட்டு இருப்பான், பின்னாடியே தெரியுவேன். சிலர் பணம் காசு பணம் பாசு அப்படி பல்ல அழிச்சிட்டு போவான். சிலர் பொம்பளை போயிட்டு இருப்பான். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல், தேவ வார்த்தைகளை காசுக்காக, பணத்துக்காக, ஜாதிக்காக, சமுதாயத்துக்காக, பேருக்காக, பெருமைக்காக புரட்டாமல், சத்தியத்தை சத்தியமாக விளங்கப்படுகிறபடினாலே தேவனுக்கு முன்பாக மட்டுமல்ல, எல்லா மனிதனுடைய மனசாட்சிக்கு முன்பாகவும் எங்களை உத்தமர் என்று விளங்கப்படுகிறோம். எல்லா ஊழியக்காரனா நீ கூடனா இருந்தா அங்கீகரிப்ப. உன் கண்ணை கடவுள் திறந்திருந்தா அங்கீகாரம் கொடுக்க மாட்டார். எப்படி கொடுக்க முடியும் உன்னால? உனக்கு கண்ணை தேவன் திறந்திருக்கார். அதனால உனக்கு தெரிஞ்சிடும். கூடனுக்கும் குடிக்கும் தெரியாது. அவங்களுக்கு பாட்டி சத்தம், ஜப சத்தம், பிரசங்க சத்தம், அதை கேட்டுட்டாங்கன்னா உடனே ஆண்டோடைய ஊழியக்காரங்க தாசன்மாருன்னு சொல்லிடும். நீங்களும் நானும் கண்டுபிடிக்கணும். இது கடைசி காலம். மனுஷகுமாரன் வானங்களிலே வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? சும்மா கையை தட்டி போயிடக்கூடாது. பாட்டு பாடிட்டு போயிடக்கூடாது. பிரசவம் பண்ணிட்டு போகக்கூடாது. மனம் திரும்ப வேண்டிய பகுதியில் மனம் திரும்பிட்டே வரணும். அர்ப்பணிக்க வேண்டிய இடங்களில் அர்ப்பணிக்கணும். உழைக்க வேண்டிய நேரங்களில் உழைச்சிடணும். சுத்திகரிக்க வேண்டிய காலங்களில் சுத்திகரிப்பு உண்டாக்கிக்கிறணும். இது செய்யறதுனால பரலோகம் போயிடுவோங்கிற நம்பிக்கை பிசாசு கொண்டாடுவான். யூதாசுக்கு கொண்டு வந்தான். இயேசுவோட நான் இருக்கேன், என்னோட இயேசு இருக்காரு. இந்த நம்பிக்கை யூதாசுக்குள்ள இருந்ததே. உனக்குள்ளேயும் அது மாதிரி தான் நம்பிக்கை இருக்கு. ஏசுன்னு சொல்றேன், நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்ற. அதனால நீ பரவ போயிருவியா? தூக்கு கயிறை மாட்டிக்கிட்டு செத்தே போக. ஊழியக்காரன், அதுவும் அப்போஸ்தலன், அதுமா போயிட்டான். இதை சொல்லி கொடுத்தா இவர் இப்படி தான் பண்ணுவார் பிரசங்கம். இவர் திருமண வீட்டில் வந்து மேரேஜுடைய பிரசங்கம் பண்ணாமல் இவர் நாசமாக போவேன்னு சொல்கிறாரு. நாளைக்கு சாவு வந்துச்சுன்னா நீ நாசமாக போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான். சாவு வீடோ, அது கல்யாண வீடோ, அது காராத்து வீடோ, அது கண்ணு வழிச்சாலோ எதுவாக இருந்தா என்ன, அடுத்த நிமிஷம் சத்தினா நரகத்து போயிருவியே. அப்போ ஒரு எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கணுமா இல்லையா? அது எந்த வீடாக இருந்த நீ மனம் திரும்பணும். உன் நம்பிக்கை செத்த நம்பிக்கை. உனக்குள்ளே இருக்கிறது நம்பிக்கை தான், ஆனால் அது சாவுக்கு ஏதுவான நம்பிக்கை. சாவுக்கு ஏதுவானவர்களை ஸ்திரப்படுத்து. என்ற ஊழியத்தில் எங்களை ஆவியான கொண்டு போகும்போது நாங்கள் அந்த வேலை தான் செய்வோம். உன்ன மாதிரி தடவி கொடுப்போம், சோப்பா போடுவோம். அது கல்யாண வீடாக இருந்தானே, காலத்து வீடாக இருந்தானே. நாளைக்கு நீ செத்து போவிய. உன் புருஷனை விட்டுட்டு, உன் பிள்ளைகளை விட்டுட்டு, உன் மனைவியை விட்டுட்டு எங்கே போய் நிற்ப? யார் சொல்லிக் கொடுப்பா? யார் இதை கண்காணிப்பது?
யார் இதை கடிந்து கொள்வது? அந்த மனம் திரும்புதல் வாழ்க்கைக்குள்ளே யார் கொண்டு வருவது? அதுக்குரிய அழைப்பு அபிஷேகம் உள்ள வந்து அதை செய்ய முடியும். அந்த தில்லு, அந்த திராணி, அந்த தெம்பு அவன்கிட்ட தாயா இருக்கும். இது இல்லாதவன்லாம் சோப்பு போட்டுக்கிட்டு போவான். அவங்களுக்கு கூட்டம் வேணும், ஆள் வேணும். ஏன்னா கூட்டம் வந்துச்சுன்னா காணிக்கை நிறையா வரும். காணிக்கை நிறையா வந்துச்சுன்னா அவனுக்கு உதவிக்கு ஊழியக்காரன் நிறையா பேர் வருவான். அப்போ அங்கங்கே ஊழியம் உண்டாகும். பெரிய அல்லாது பெரிய பாஸ்டர் அப்படி பேர் உண்டாகுதில்ல. செத்தா பரலோகம் போகணுமே, அதுக்குரிய பாதையை காட்டுறதாயா எங்கள் அழைப்பு, எங்களுடைய அபிஷேகம், எங்களுடைய உழைப்பு. எங்களை எங்கே கொண்டு விட்டாலும் நாங்கள் அதுதான் பேசுவோம். செத்தினா நீ பரலோகம் போ. புருஷன் இருந்தாலும், முன்னாடி இருந்தாலும், வீடு இருந்தாலும், சொத்து இருந்தாலும், சுதந்திரம் இருந்தாலும், வாகனம் இருந்தாலும், செத்தினா உன்னை உயிரோடு எழுப்புறது யாரு? ஏசுனார் தான் உயிரோடு எழுப்பணும். எழுப்பணும்னா நாங்கள் பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் கை கொண்டிருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். வேற சிந்தையை உனக்கு கொண்டாந்து தர்றது பிசாசு, வலுசற்பத்தின் ஆவி. நீ மனம் திரும்பலைனா திடீர்னு சாவு வந்துடும், ஆக்சிடென்ட், அட்டாக். அப்போ முன்னாடி வருவாளா? உன் வீடு வருமா? உன் வாகனம் வருமா? உன் வேலை வருமா? உன் சம்பாத்தியம் வருமா? ஏதுனாரு 12 பேரை செத்தாரு, சேர்த்து வச்சாரு, ஊடிப்பிட்டாங்க. காவலிலும் சாவிலும் நான் உமக்காக இருப்பேன் அப்படி எல்லாம் நல்ல தீர்மானம், நல்ல அறிக்கையெல்லாம் இருக்குது. என்ன செய்ய? இந்த நேரம் வரும்போது பல்ட்டி அடிச்சுட்டான், டைவர்ட் ஆகி ஓடிப்பிட்டாங்க. ஏன்னா தப்பி நின்றது ஜான் மாத்திரம். யோவான் மாத்திரம் நின்றான் சிலுவைக்கு முன்னாடி. மற்ற பையெல்லாம் எங்கன்னு பார்த்தா காணும். பேர் அப்போஸ்தலன். இவங்களுக்கு பேர் என்ன? அதெல்லாம் போதாதுன்னு அதுக்கு மேலே ரெவரண்டு பட்டம் வாங்குறானுங்க, டாக்டர் பட்டம் வாங்குறானுங்க. கிறுக்கோழி பயிலுங்க, அவ்வளோ கிறுக்கு பிடிச்ச பயிலுங்க. சத்தியத்தை சரியாக படித்தா தேவனுக்கு முன்பாக உத்தமனாகணுமே, தேவனுக்கு முன்பாக உத்தமனாகணுமேன்னு கவலைப்படுவான். ரெவரண்டு பட்டம் வாங்கிட்டு இருப்பான், டாக்டர் பட்டம் வாங்கிட்டு இருப்பான். உன்னை தேடி வந்து கொண்டாந்து உன் காலடியில் போட்டானே வாங்கிக்க, வேண்டாம் சொல்லலை. நீ தேடி போய் வாங்கினா, பணம் கொடுத்து வாங்கினா, நீ கிறுக்கோழி பைய இல்லாமல் யார்? நீ ஜபம் நடத்தினாலும், நீ பிரசவம் பண்ணாலும், நீ பாஸ்டர்னு பேர் வச்சிருந்தாலும் நீ ஒரு கிறுக்கோழி பைய, பைத்தியக்காரன் அர்த்தம். இதெல்லாம் போயிட்டுருக்கு. தம்மை உயர்த்துகிறார்கள். கிறிஸ்துவானவர் அப்படி உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொன்னவரே அவரை உயர்த்தினார். உன்னை அழைத்திருந்தால் இந்த பூமியிலே அந்த அழைப்பு வெளிப்படும். அந்த வேலையை செய்யறதுக்காக பரலோகம் ஒரு அபிஷேகம் கொடுக்கும் பாரு. அந்த அபிஷேகம் தான் நீ செத்தால் உயிரோடு எழுப்பும். அன்றைய மரித்தோரில் இருந்து கிறிஸ்துவை எழுப்பினவருடைய ஆவி உன்னிடத்தில் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான உன் சரீரத்தையும் உயிரடைய செய்வார். அதுல பரிசுத்தாவி. ஞாயிற்றுக்கிழமை வந்து கையை தட்டிட்டு போறதா பரிசுத்தாவி? ஏமாந்துராத. அவன் ஏமாத்திட்டே இருப்பான். ஏதேன் தோட்டத்திலிருந்து ஏமாத்திட்டு இருக்கான் பிசாசானவன். நீ ஏமாந்துராத. போலியான நம்பிக்கை உள்ளத்தில் வச்சிருவான். நீ நம்பிக்கிட்டு இருப்ப, நான் போயிடுவேன் அப்படின்னு. மறுபிறப்படைந்தோமா அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். மறுபிறப்பு என்றால் என்ன என்பதை உங்களுக்கு சொல்ல தெரிய வேண்டும். பெரிய போதகராக இருக்கிறான் நிக்கோதேமு, வந்து பிரைஸ் பண்ணுறான் ஜீசஸை. அவர் சொன்னார், டே இம்பாட்டு நீ மறுபடி பிறக்கணுண்டான்னாரு. அப்போ நாடு முழுவதும் நான் பைபிளை தூக்கி பிரசவம் பண்ணுறேன். என் பிரசவத்தை கேட்க மக்கள் கூட்டமாக வர்றாங்க. என்ன போய் மனம் திரும்ப சொல்லி மறுபடி பிறக்க சொல்லி. அவன் மறுபிறப்புனா என்ன? மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ளே போயிட்டு வர்றதான்னு கேட்குறான். அந்த நேரத்தில் அவன் முட்டாள். அப்போ ஊருக்கெல்லாம் நீ பிரசவம் பண்ணிட்டீங்கன்னா, பைபிளை தூக்கி பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீ பெரியாளா? எவன் சொன்னது? சாசுனை ஏமாத்திடக்கூடாது. அவனோடு போராடி ஜெயிச்சுக்கிட்டே வரணும். ஒவ்வொரு நாளும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். அப்போ பரலோகம் ஒன்றை உயர்த்தி வைக்கணும்னு விரும்புனா நீ டெய்லி சாத்தானோடு போராடித்தான் ஆகணும், ஜெயிச்சு தான் ஆகணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு இல்லைன்னா நீ செத்தினா நரகம்தான். மனம் திரும்பி ஆகணும். இப்படி பிரசவம் பண்ணால் சிலருக்கு பிடிக்கல. அதுக்காக நான் பிரசவம் பண்ணாமல் இருக்க முடியுமா? எனக்கு ஏதோ கஞ்சி ஊத்துறாரு ஆண்டவர், என் மானத்தை மறைக்க ஒரு துணி தராரு. போதும் என்கிற மனதுடனே கூடிய
அது வேணும், இது வேணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். இச்சையை அடக்கி பழகணும். பரிசுத்த ஆவி இருந்தாருன்னா நீ இச்சையை அடக்கிடுவியே, அடக்கலையே, உன்னால் அடக்க முடியலையே. அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும், அப்படி என்ஜாய் பண்ணணும், இப்படி என்ஜாய் பண்ணணும். நாசமாக போவேன்னு நான் சொன்னால் இவருக்கு பிரசவம் பண்ண தெரியல. 1 தீமோத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. பார்த்தீங்களா? என்ஜாய் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். கொஞ்சம் வேர்த்திடக்கூடாது. ஏசுனாரு ரத்தம் சிந்தி ஒரு சபையை கட்டுவார். இவங்க ஊழியக்காரங்கன்னு சொல்லிட்டு வேர்வை சிந்துற அளவுக்கு உழைக்க மாட்டாங்க. அப்புறம் எங்கிட்ட இவங்க ரத்தம் சிந்த போகிறாங்க? உழைப்பு, வியர்வை, ரத்த சிந்துதல், ரத்த சாட்சியாய் மரித்தல், இவன் தான் ஊழியக்காரன். மற்றவனையெல்லாம் அந்த பாட்டு பாடுறவன் பிரச்சனை பண்ணுறவனையெல்லாம் ஊழியக்காரன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அவனெல்லாம் பாஸ்டர் கிடையாது, அவன் பூஸ்டர், தின்னி மாட. அவனுக்கு 3 நேரம் திங்கர், ஒரு நேரம் கூட உபவாசம் போட்டக்கூடாது. ஏசுனாருக்காக பட்டினி கிடக்கூடாது. யார் ஆவிக்குரிய கிறிஸ்தவன்? இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய கண்ணு வேணும். குருடனாக இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது. உங்களை ஏமாத்திடுவான். நீங்கள் ஏமாறக்கூடாது. உழைப்பு இருக்கான்னு பாரு. உழைச்சிக்கிட்டே இருக்கானா? ஏசுனாருக்காக அலைகிறானா? தூங்காமல் அலைகிறானா? சாப்பிடாமல் அலைகிறானா? வேர்த்து விறுவிறுக்கத்தக்கபடி அவனுடைய வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் போகிறதா? ரத்த சிந்துற அளவுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து நிற்கிறானா? இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் உட்காந்து காணிக்க வருது, தசமாக வருது, திரும்பி தூங்கிட்டு இருக்கானா? அவன் நாசமாக போவான். அவன் கையில் இருக்கிற சபையும் நாசமாக போவான். அவனும் பரல வர மாட்டான். அவன் பிரசங்கத்தை கேட்குற ஜனமும் பரல வராது. எல்லாம் என்ஜாய் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். சுகம் போகம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா. உண்மையான கிறிஸ்தவன், பரிசுத்தாய் பெற்ற கிறிஸ்தவன் சுகபோகமா வாழ விரும்ப மாட்டான். தன்னுடைய தலைவன் இயேசுநாதர் அவர் கடந்து போன பாதை, அந்த மாதிரி அடிச்சுவடு, அதே பாதையில் அவர் மேலே இருந்த ஆவியானவர் எப்படி நடத்தினாரோ இவன் மேலே இருக்கிற ஆவியானவர் அப்படித்தான் நடத்துவார். மற்றபடி பரிசுத்த ஆவின்னு சொல்றதெல்லாம் பொய், பிராடு, பித்தலாட்டம், மாய்மாடம், சாட்சி அவங்களை அப்படி நம்ப பண்ணுது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவனை இயேசுனார் போன பாதையில் நடத்தும். வெறும் கைதட்டு அந்நிய பாஷையை பரிசுத்த ஆவி நம்பாதிருங்கள். அது எழுப்புதல், ஆசீர்வாதம், பிசாசு தான் உங்களை நம்ப வைக்கிறது. அசுத்த ஆவி, வலுசற்பத்தின் ஆவி, நீங்கள் விடுதலை பெறணும். அந்த போலித்தனமான நம்பிக்கையை பிடிங்கி எறியணும். ஜீவனுள்ள நம்பிக்கை உங்களுக்குள் வைக்கப்பட வேண்டும். அந்த நம்பிக்கையை உங்களுக்குள்ள ஊன்ற பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதுதாயா பரிசுத்த ஆவி. அது மறுபடி பிறந்தீனா உனக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஆகவே மறுபடி பிறந்த கிறிஸ்தவ கூட்டம் தான் கர்த்தர் கட்டுகிற சபை. ஆண்டவர் கட்டுகிற சபை எது? மறுபடி பிறந்தவர்களின் கூட்டம். மனம் திரும்பினவர்களின் கூட்டம் வேற, பாவங்களை அறிக்கிட்டு பாவமன்னிப்பு நிச்சயம் பெற்ற கூட்டம் வேற. மறுபடி பிறந்தவர்களின் கூட்டம் வேற. மறுபடி பிறந்தவர்னா தேவனுக்கு பிள்ளையாக பிறக்கிறது. செத்துப்போன ஆத்துமா உயிரடையுமானால் அதுக்கு பேர் தான் மறுபிறப்பு. எப்போ செத்துச்ச ஆத்துமா? ஏதேனிலே ஆதாம் ஏவாள் மீறுதல் செய்தபோது அன்று மரித்தது ஆன்மா. அதுக்கு பிறகு அவங்க குடும்ப வாழ்க்கை செஞ்சு பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க, உலகம் பூரா நிரப்புனாங்க. அது அநேக மதங்களாக, அநேக மொழிகளாக, அநேக ஜாதிகளாக பிரிக்கப்பட்டு, அநேக தேசங்களாக பிரிக்கப்பட்டு இன்றைக்கி உலகம் முழுவதும் மனித சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கு. ஆனால் ஆத்மாவில் மரித்தவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்துஸாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி, யூதனாக இருந்தாலும் சரி, கிரேக்கனாக இருந்தாலும் சரி,
புத்தனாக இருந்தாலும் சரி, ஜீக்கியனாக இருந்தாலும் சரி, ஆத்மாவில் மரித்தே இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள். அந்த ஆன்மா உயிரடைகிறது எப்போது? அந்த அறிவு வேணும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தார், ரத்தம் சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், பரமேறினார், பிதாவின் பக்கத்திலே உட்கார்ந்தார், பரிந்து பேசுகிறார் என்று அவரை பற்றிய வசனங்கள் சொல்லுகிறது. அந்த உயிர் தெழுந்த கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து எனக்காகத்தான் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ, விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கிறார்களோ, அவர்கள் பாவங்களை மன்னிக்கிறார். செத்து போனவர்களுடைய ஆன்மாவுக்கு உயிராக இறங்கி வருகிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன். அறிவில் சொல்றது வேற, அனுபவத்தில் சொல்றது வேற. எவனா இருந்தாலும் சரி, உயிர் தெழுந்த கிறிஸ்து அவனுக்குள்ள ஆன்மாவுக்குள்ள ஜீவனா இறங்கி வரணும். அது வந்துருச்சுன்னா அதான் மறுபிறப்பு. அதுக்கு பேர் தான் என்னது? மறுபிறப்பு. சும்மா ஊழியர் கூட்டம், மற்றபடி உள்ள ஊழியர் கூட்டத்தெல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க, கையை தட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி கையை தட்டுற கூட்டமாக இந்த கூட்டம், நம்ம கூட்டம் இருக்கக்கூடாது. கை தட்டாட்டாலும் கை தட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். நான் இப்போ கையை தட்டுங்கன்னு சொல்கிறது கிடையாது, அல்லையிலே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதும் கிடையாது. நம்ம சொல்லியா வரணும் அப்படின்னா அவ்வளோ பேரும் குருடன் கூடியா உட்காந்துருக்கான்னு அர்த்தம். தேவனுடைய சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவனுடைய ஆவி என்ன செய்யும்? சொல்லும். ஆமேன் சொல்லும், அல்லையா சொல்லும், சோத்திரம் சொல்லும். இது ஒன்றும் சொல்லாமல் அப்படியே இருக்குன்னு வச்சுக்க, அதுக்கு பேர் என்ன? மற்ற ஊழியர்கள் கூட்டங்கள் கூட்ட பிரசங்கம் பண்ணி உற்சாகப்படுத்திட்டு போயிடுவாங்க. ஜனங்களுக்கு தேவை உற்சாகம். அதுதான் இனிக்கு. அதை தான் கத்தர் பேசினான்னு சொல்லுவாங்க. பச்சை பொய், பிராடு, ஒரு மனம் திரும்புதல் அந்த பிரசங்கத்தினால அவங்களுக்கு வராது. ஆண்டவர் பேசினா சொல்லுவாங்க பொய், பிராடு, பித்தலாட்டம். சாஸ் அப்படி பேச வைக்கிறான். பரிசுத்தாவியர் பேச விட மாட்டார். அதான் பரிசுத்தாவே. மனம் திரும்புதல் சம்பவிக்குது, அதான் பரிசுத்தாவி. அது காடாத்து வீடாக இருந்தால் என்ன, அது கருமாதி வீடாக இருந்தால் என்ன, அது கல்யாண வீடாக இருந்தால் என்ன, பரிசுத்தாவியான இறங்கிட்டார்னா மனம் திரும்புதலை தான் உண்டாக்குவார். பொண்டாட்டி எப்படி இருக்கணும், புருஷன் எப்படி இருக்கணும்னா சொல்லிக்கிட்டு இருப்பார். திருட்டு நாய்கள் அப்படி சொல்லி கொடுத்து கெடுத்துட்டாங்க சபையை. எல்லாம் யோக்கிய பையன். இவங்க கையில் பைபிளை கொண்டு வந்து கொடுத்து சபை பூரா நாசமாக போச்சு. மனம் திரும்ப விட மாட்டான் பிசாசு. இந்த ஊழியக்காரங்களை கையில் வச்சுக்கிடுவான். அவங்கள்ட்ட இருக்கிறது பரிசுத்தாய் கிடையாது. வாழ்க்கையில் மனம் திரும்ப, மருவமடைய, ஆயத்தப்படுத்த, இதுக்கு தான் பரிசுத்தாவி. நீ என்ஜாய் பண்றதுக்கு இல்லை. இவங்க ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களா இல்லையான்னு அதை வச்சு கண்டுபிடிச்சிக்க. எது பரிசுத்தாவி? திரும்பி தூங்குறதா, சுகானுவிக்கிறதா? சுகபோகமாய் வாழணும்னு நினைச்சாலே நீ ஆவியில செத்தவன். ஆவியில செத்தவன். உன்கிட்ட இருக்கிறது பரிசுத்தாவி கிடையாது, அசுத்தாவி. யூதாசுக்குள்ள வந்து இறங்குச்சே வலு சர்ப்பத்தின் ஆவி. ஏசு ஏசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த யூதாசுக்குள்ள அதுபோல உனக்குள்ளே வந்திருக்கு. மனம் திரும்பித்தாகணும். அப்பதான் நீ நல்லா இருப்ப. உன் பிரசங்கத்தை கேட்கிறவங்களையும் ரட்சிப்பாய். 1 தீமோத்தேயு 4 கடைசி வாசிங்க. அப்ப ரட்சிப்பு எங்க இருக்கு? எது ரட்சிப்பு? உன்னையும் ரட்சிக்கணும். சபை நடத்துற ஊழியக்காரனே, உன்னை ரட்சிக்கணும். உன் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்களே மக்கள், சபை மக்கள், அவங்களையும் ரட்சிக்கணும். ரட்சிக்கணும் என்ன செய்யணும்? தீமோத்தேயு பவுல் சொல்றதை கேட்டு கீழ்ப்படியணும். சபை நடத்துகிறோம், நாம் பெரிய பாஸ்டரு,
இந்த இருமாப்பு பெருமையெல்லாம் உன்னை விட்டு விலகிறது, உனக்குள்ளே இருக்கக்கூடாது. நீ எளிமைப்படுத்தப்பட வேண்டும், தாழ்மைப்படுத்தப்பட வேண்டும், நீ தியாகியாக மாற வேண்டும். திங்கிறது தூங்குறது இதெல்லாம் விட்டு மனம் திரும்பணும். அதான் ஒன்றும் இல்லாமல் ஊழியர் கூட்டம். எதுக்கு ஊழியர் கூட்டம்? இதை அடைகிறதுக்கு தான் ஊழியர் கூட்டம். தூங்கிட்டே இருக்கிறவன் தூங்காமல் கடவுளுக்கு உழைக்கிறது எப்படி? மனம் திரும்ப மத்தியில் அதுக்கு தான் ஊழியர் கூட்டம். தின்னுக்கிட்டே இருக்கிறவன் உபவாசம் எடுக்கிறது எப்படி? பட்டினி கிடக்கிறது எப்படி? அப்படின்னு சிந்தையை உண்டாக்குறதுக்கு தான் ஊழியர் கூட்டம். உன்னையும் ரட்சிக்கணும் ஊழியக்காரனே. உனக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கு, உன் பிரசங்கத்தை கேட்கிற சபைக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கு. இப்படி செய்வாயானால் அதுக்கு மேலே சில ஒழுங்குகளை சொல்லிட்டு வருவான். சபை நடத்துகிற ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், சபைக்கு போதிச்சா போதாது, நீ ஒழுங்குபடுத்தப்படணும். இல்லைன்னா நீ செத்தினா நரகம். உன்னையும் ரட்சிக்கணும், உன் பிரசங்கத்தை கேட்குறவங்களையும் ரட்சிக்கணும். அதுக்கு தான் இந்த பிரசங்கம். நமக்கு ஒரு சபை இருக்குது, நமக்கு தசமம் வருது, காணிக்க வருது, நம்ம திம்போம், நம்ம பேரும்போலோட வாழ்ந்துக்கிடுவான். மூதேவி செத்தினா நரத்து போயிடுவேன். அதை சொல்லிக் கொடுக்கத்தான் தலைமை ஊழியக்காரன். பவுல் எதுக்கு? இந்த ஒழுங்குகளை கற்றுக் கொடுக்க. தீமோத்தேயு ஒரு ஊழியக்காரன், 7 சபைக்கு தலைவன். நீ எத்தனை சபைக்கும் தலைவனாக கர்த்தர் உன்னை வைத்தட்டும். ஆனால் நீயும் பரலோகம் வரணும், உன் பிரசங்கத்தை கேட்குறவங்களும் பரலோகம் வரணும்னா உனக்கு மேலே ஒருத்தன் இருந்து உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது குலைக்குது, என்னை பார்த்து குலைக்குதுன்னு வைங்க. அப்போ நான் என்ன செய்ய? நானும் திருப்பி குலைக்கவா? அந்த பார்த்துட்டு நான் குலைக்க முடியுமா? அறிவு வேண்டாம். நாய்கள் குலைக்கிறதே அன்புதாசை பார்த்துன்னா அதுக்கு நான் அன்புதாசை குலைக்க முடியுமா? அது நாய் குலைக்குது, நான் எப்படி குலைப்பேன்? எல்லாம் பைபிளை தூக்கிட்டு பிரசவம்னு சொல்லிட்டு கறி வலிக்காமல் பிரசவம் பண்ண உள்ளே வந்ததுனால தான் சபையெல்லாம் நாசமாக போச்சு. சுகபோகமாக வாழணும், என்ஜாய் பண்ணணும். இது கையில் போய் பைபிள் சிக்கிருச்சு. இந்த அறியாத மக்கள் அங்கே கூடி வர்றாங்க. இயேசுநாதர் மேலே அன்புள்ள மக்கள், பக்தி உள்ள மக்கள் கூடி வராங்க. அதுகள்கிட்ட இருக்கிற காணிக்கை தசம் அதை பிடிக்க வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணுறது. சாத்தானுக்கு பிறந்தது இதெல்லாம். ஏசுன்னு தான் சொன்னான் யூதாஸ். கிராமந்தோறும் சுவிசேஷம் சொன்னான், பட்டணங்கள் தோறும் சுவிசேஷம் சொன்னான். ஏசுநாதர் ஜெபக்கூட்டம் நடத்தும் போது கூட்டத்துக்குள்ளே இருப்பான். அப்புறம் கயிறு எடுத்துகிட்டு போய் சுருக்கு போட்டுக்கிட்டு செத்துட்டேன். நல்ல ஃபேட்டாக இருந்திருப்பான் போல் இருக்கு, தாங்கலை அந்த கயிறு. தலைகீழ விழுந்து கொட்டல், பெரிய கொட்டல் வெடிச்சு செத்தே போன. இப்படி சொன்னா பிடிக்கல, குலைக்குது. அன்புதாசை குறை சொல்லுது, குலைக்கத்தான் செய்யும். என்னுடைய தகுதி என்ன? ஏதுனார பின்பற்றனா இல்லையான்னு பாரு. என்னை பின்பற்றுங்கள் என்று சபையை பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை தரம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா பாரு. அதெல்லாம் தெரியாது. நேற்று முளைச்ச காலாங்க இதெல்லாம் குலைக்குது. பவுல் பிரசவம் பண்ணுறான். பாதி பேர் நம்பி பவுலை சேர்ந்துக்கிட்டான், பாதி பேர் இருதயத்தில் கடினமாகி குறை சொல்லிட்டு போகிறேன். அதுக்கு பவுல் என்ன செய்ய முடியும்? நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் தான் பவுல் சொல்லுவான். தனக்கு கீழே இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு இப்படி தான் பிரசவம் பண்ணுவான். டேய், நீனும் ரசிக்கப்பட மாட்ட, உன் ஜனமும் ரசிக்கப்படாதா, நான் சொன்ன ஒழுங்குக்கு கீழ்ப்படிஞ்சு வரணும்டா. இப்படி செய்வாயானால் உன்னையும் ரட்சித்துக் கொள்ளுவாய், உன் உபதேசத்தை பிரசங்கத்தை கேட்பவர்களை ரட்சித்துக் கொள்ளுவாய். அவன் தான் பண்ண முடியும். அந்த தில்லு அவனுக்கு தான் இருக்கு. எல்லா பேரும் பேசிட முடியுமா? சொல்லுங்க. நான் இப்ப பிரசங்கம் கேட்கணும், கேட்டா நல்லது. நீங்க எல்லாம் மூலையில் இருக்கிறவங்க, ஆனாலும் நீங்கள் கேட்கிறீர்கள். பரலோக ராஜ்யம் இந்த ரகசியங்கள் உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லைன்னாரு சாமி. அதனால் இந்த ஊழியத்தின் நோக்கத்தை அடிப்பதற்காக சத்ருவானவன் முயற்சிக்கிறான். அதை முறியடிப்பதற்காகவே கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆக தீய சக்திகள், தீய வல்லமைகள், அந்தகார சக்திகள்
அலைமோதி கொண்டுதான் இருக்கும். உங்கள் ஊழியங்களிலே, உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் விசுவாச பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே அந்தகாரங்கள் அலைமோதி கொண்டே இருக்கும். அதோடு கூட மோதி 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 ஜெயிச்சுக்கிட்டே வரணும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன்தான் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். அப்போ எதை ஜெயிக்கணும்? உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், சுயத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். மற்ற எல்லாத்துலேயும் நீ ஜெயிச்சு வந்தாலும் சாத்தான் தந்திரம் உள்ளவன் உன்னை ஏமாற்றி விடுவான். நீ எதில் வீக்காக இருக்கேன்னு பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கு தெரியும் நீ பிறந்ததுலேருந்து நீ ரட்சிப்புக்குள்ளே வர்ற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ரட்சிக்கப்பட்ட மறுபடி பிறந்ததுக்கு பிறகு என்னென்ன பண்ணியிருக்கோம், எங்கே லூட்டி அடிச்சிருக்கோம், என்ன அக்கிரமம் பண்ணியிருக்கோம், துரோகம் பண்ணியிருக்கோம், எல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அவனுக்கும் தெரியும், விட மாட்டான். நீ சாகிறதுக்குள்ள உன்னை எப்படி கொண்டு போகணும் அப்படி கொண்டு போயிடுவான். ஏசு கைவிட மாட்டார், ஏசு கைவிட மாட்டார். இப்படியே சொல்லி 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 சொல்லியே இவன் யாரு, இவன் எதுக்காக உன் பக்கத்தில் இருக்காரு நினைக்க கூட விட மாட்டான் சாத்தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். பொண்டாட்டியை காமிச்சு, பிள்ளைகளை காமிச்சு, உறவுகளை காமிச்சு, ஜாதியை காமிச்சு, சமுதாயத்தை காமிச்சு உன்னைய அதுக்குள்ளே வீக்காக்கி உன்னை நாசமாக்கிடுவான். இதுல இருந்தெல்லாம் நீ வெளியே வந்துகிட்டே இருக்கணும். அதான் ஜெயிக்கிறது. சாசனி ஜெயிக்கணும். அப்பதான் உன் மேல பரிசுத்தாவியானவர் தங்கி இருப்பார். சுகபோகமா வாழணுங்கிற எண்ணமே தப்பு. பிசாசு தர்ற எண்ணம். மறுபடி பிறந்திருந்தீங்கன்னா அந்த எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மறுபடி பிறக்காத கிறிஸ்தவங்களுக்கு அந்த சிந்தனை வரும், அந்த எண்ணம் வரும், அந்த ஆசை வரும். மறுபடி பிறந்தவன் சிலுவையில் அரைஞ்சிடுவான். அது உங்களுக்கு எனக்கு ரொம்ப அவசியம். கர்த்தர் அந்த கிருபையை உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. இருக்கும் சமயத்துக்கு தக்கபடி. ஏன்னா உங்களுக்கு பிரசங்கம் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கடிந்து கொள்ளுதல், கண்டனம் பண்ணுதல், மனம் திரும்ப வைத்தல், அர்ப்பணிக்க வைத்தல், ஒப்பு கொடுத்தல், இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் நீங்கள் மறுபடி பிறந்திருந்தா இதைத்தான் என்ஜாய் பண்ணுவீங்க. வெறும் வசன டேஸ்ட் மட்டும் இல்லை, வாழ்க்கையை டேஸ்ட் பண்ணணும். நீங்கள் சாசு வெறும் வசனத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அதை வசனத்தை வாழ்க்கையாக மாற்ற விட மாட்டான். அதான் அவனுடைய தந்திரம். அந்த எல்லைக்குள்ள அநேக திருச்சபைகளும் ஊழியர்களும் போய்விட்டார்கள். நீங்களும் நாமும் தப்பி மீந்திருக்கிறவர்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே உங்களுடைய வேர் விட வேண்டும். ஆவியின் சத்தம், ஆவியானுடைய வார்த்தை, வெறும் வேதவசனம் இல்லை, ஆவியானுடைய சத்தம் நமக்கு முன்னே வரும்போது அதை பற்றி கொள்வோமானால் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அவர்கள் சாத்தானோடு போராடி போராடி ஜெயம் பெற்றுக் கொண்டே இருப்பார்கள். அந்த கிருபை உங்களுக்கு எனக்கும் இறைவன் தரணும். மற்ற ஐக்கியங்களுக்கும் நம்ம கூடி வருகிற ஐக்கியத்துக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கணும். நம்மை உத்தமர்கள் என்று எல்லாருடைய மனசாட்சிக்கு முன்பாக விளக்கப்பட்டார். உத்தம மனசாட்சிப்படி வாழ விரும்பாதவன் தேவ வசனத்தை புரட்டுவான், தந்திரமாக நடப்பான், வெட்கமான அந்தரங்க காரியங்களுக்குள்ள சிக்குவான். அப்போது சொல்லுகிறான், நாங்கள் வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமல் காசுக்காக, பணத்துக்காக, சுகத்துக்காக, பேரு புகழ் சம்பாதிக்கிறதுக்காக மெனே மெனே தேக்கேல் உபார்சீன், கர்த்தர் உன்னை பற்றி எழுதி கொண்டே இருக்கிறார், ஜாக்கிரதை. அவன் எவ்வளோ அரசாட்சி கொடுக்கிறது தேவன் தான், ஆட்சிப்படுத்துற உட்கார வைக்கிறது தேவன் தான், கடைசியில் மெனே மெனே தேக்கேல் உபார்சீன் எழுதுறது தேவன் தான். உன்னை பற்றி எழுதி கொண்டே இருக்கிறார். ஆவிக்குரிய கிறிஸ்தவனாய், ஆவிக்குரிய ஊழியக்காரனாய் மாற வேண்டும், மறுரூபம் அடைய வேண்டும். கர்த்தர் அந்த கிருபையை அருளி செய்வாராக. பேச்சிலையும் பிரசங்கத்திலையும் போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் வசனம் வாழ்க்கையாக மாற வேண்டும். நீ என்ன உபதேசம் பண்றியோ அந்த உபதேசம் வாழ்க்கையா இருக்கணும். சும்மா வெற்று உபதேசம் பண்ணக்கூடாது. வெற்று உபதேசம் பண்ணிட்டு ஜனங்கள் தர காணிக்கை தசமாதம் வாங்கி தின்னுட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா உன் மேல சாபம் தங்கும்.
நீ என்ன பிரசவம் பண்ற மக்களுக்கு முன்னாடி அது உன் வாழ்க்கையில் இருக்கு. அதுக்கப்புறம் பேசு, அதுக்கப்புறம் பிரசவம் பண்ணு. உன் வாழ்க்கையில் வசனம் வராம மற்றவங்களுக்கு பிரசவம் பண்ண நீ சபிக்கப்பட்டவன், நீ சபிக்கப்பட்டவள். தேவ வசனத்தை புரட்டாத. உனக்கு பேர் கிடைக்கிறதுக்காக புரட்டக்கூடாது. உன்கிட்ட இருக்க துர்க்குணத்தை மூடுறதுக்காக பிரசங்கத்தை பண்ணாத. உன்கிட்ட இருக்கிற துர்க்குணத்தை மூடுறதுக்காக, காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீ என்ன பண்ணிடாத, பிரசங்கத்தை அதுக்கு ஏற்றபடி பேசாத. தேவ வசனத்தை புரட்டாமலும் தேவனுக்கு முன்பாக எல்லாருடைய மனசாட்சிக்கு முன்பாக எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். அதனால தான் இவ்வளவு அதிகாரத்தோடு நாங்கள் பேசுகிறோம், பிரசங்கிக்கிறோம். நீங்களும் அது மாதிரி உங்கள் இடங்களில், உங்களை ஆண்டவர் அனுப்புகிற இடங்களில் அது மாதிரியே பிரசங்கம் பண்ணணும். அதுதான் பரிசுத்தாவி. எது பரிசுத்தாவி? அவன் பேச்ச கேட்ட உடனே, அவன் பிரசங்கத்தை கேட்ட உடனே கண்டுபிடிக்க தெரியணும் உனக்கு. இவனுக்குள்ளே இருக்கிறது பரிசுத்தாவி இல்லை, வேறு ஆவி அவன் மேலே இருக்குது. அதனால தான் அவன் இப்படி பேசுகிறான், இப்படி பிரசங்கம் பண்ணுறான் அப்படின்னு கண்டுபிடிக்கணும், தெரியணும். ஏசுனார் பேசுகிறாரு, பிரசங்கம் பண்ணுறாருன்னா அவர் மேலே இருந்தது பரிசுத்தாவி. அப்போஸ்தலர்கள் பேசுகிறான், பிரசங்கம் பண்ணுறான்னா அவன் மேலே இருந்தது பரிசுத்தாவி. 1ஆம் நூற்றாண்டு சபை பேசியது, பிரசங்கித்தது, அவங்க மேலே இருந்தது பரிசுத்தாவி. அதுக்கு பின்னாடி பவுலை சார்ந்தவர்கள் வந்தார்கள் ஊழியத்திற்கு. அவர்கள் பேசினார்கள், எழுதினார்கள், பிரசங்கித்தார்கள், அது பரிசுத்தாவி. உன் மேலே இருக்கிறது பரிசுத்தாவியா? நீனா சொல்லிக்கிறதா? நீனா சொல்லிக்கிறதா? உனக்கு மேலே உள்ளவன் சாட்சி கொடுக்கணும். நீனா சொல்லிட்டு தெரியறது பொய் சாட்சி. நீ செத்து நிறத்து போயிடுவ. உனக்கு மேலே உள்ளவன் தீமோத்தேயுக்கு மேலே உள்ளவன் பவுல், எலிசாவுக்கு மேலே உள்ளவன் எலியா, யோசுவாவுக்கு மேலே உள்ளவன் மோசே. தலைமை இருக்கணியா, கிருபாசனம்னு போர்டு போட்டுக்கிறாங்க, ஆனால் தலைமைக்கு கீழ்ப்படியதில்லை. தலைமைக்கு உண்மை இல்லை, தலைமையிட்ட ஆலோசனை கேட்கறது இல்லை. ஏன்னா தலைமையவே வெங்க குறை சொல்கிறான். இவன் எப்படி உருப்பிடுவான்? இவன் எப்படி பரவம் போவான்? தேவனால் ஒருவன் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தால், அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால், தலைமையை அவன் குறை சொல்ல மாட்டான். அவனுக்குன்னு ஒரு தலைமையை கர்த்தர் கொடுத்துருப்பார். ஒவ்வொரு சபைக்கும் ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா ஊழியக்காரன் தான் தலைமை. அந்த தலைமைக்கு கீழ்ப்படிவான், அந்த தலைமையிட்ட ஆலோசனை கேட்டு செய்வான். போர்டு போடுறதில்லை, உண்மையா இருக்கணும். உண்மையுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலேயும் உண்மையா இருந்தாய், அதனால அநேகத்து மேலும் நீ உண்மையா தான் இருப்பாய். ஆகவே நீ உயர்த்தப்படு என்று கர்த்தர் உயர்த்துகிறார். சின்ன சின்ன காரியத்திலே உன்ட்ட உண்மை இல்லையே, இப்போ நீ உண்மை உள்ளவன் சாட்சி கொடுக்குறது உனக்கு மேலே இருக்க நடத்தி போகிறல்ல சொல்லணும். நீ நான் சொல்லிக்கிறதா நான் செத்தா பரலத்து போயிடுவேன்னு? ஒரு சபை விசுவாச மக்களுக்கு மேலே ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் நியமிக்கிறார். ஊழியர்களின் மேலே ஒரு தலைமைத்துவத்தை, தலைவனை தேவன் நியமிக்கிறார். அவர்கள் மரிக்கும் வரை, சாகும் வரை அவர்கள் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மை உள்ள ஊழியக்காரன் அவன் சாட்சி கொடுக்கணும். நீ பொய்ய, நீ திருட, நீ களவாணி பைய, நீ அயோக்கிய பையன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தா நீ எப்படி பரலம் போவ? அப்போ நீ நான் சொல்லிக்கிடுவ, நான் பரிசுத்தாய் பெற்றவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஊழியக்காரன் அப்படின்னு நீ நான் சொல்லுவேன். அதுதான் பிசாசு உனக்குள்ள வைக்கிற நம்பிக்கை. சைதான் மோசம் போக்குகிறான். பன்னெண்டு 9 வெளிப்படுத்துகிற விசேஷம். அது தள்ளப்படணும். சபை முழுவதையும் ஆளுகை செய்கிற அவருடைய அதிகாரம் வல்லமை பிடுங்கப்படணும். ஏசுனார் பிடுங்கினாரு, அவர் ஆங்கில். ஆனா ஓ ஆங்கில, ஏ ஆங்கில நீ பிடுங்கி ஆகணும். அவனை விரட்டியே தீரணும். அவனை சபைக்குள்ள நடமாட விடக்கூடாது.
உனக்கு கண் திறக்கப்பட்டவன இருந்தா, நீ குருடனா இருந்தா, குருட்டு ஊழியக்காரனா இருந்தா, குருட்டு ஊழியக்காரியா இருந்தா உனக்கு தெரியுமா? எல்லாம் சரியாத்தான் இருக்குன்னு சொல்லி கொடுப்பான் சாத்தான். கண் திறக்கப்பட்டவனுக்கு தான் தெரியும் பிசாசு கிரியை செய்து அப்படின்னு. அந்தகார வல்லமைகள் சபைகளுக்குள்ள கிட்டு கிட்டு கிட்டுன்னு இறங்குது. பொல்லாத ஆவிகளின் சேனைகள் கூட்டம் கூட்டமா இறங்குது. ஊழியக்காரங்களை பிடிக்குது. அந்த ஆவி விசுவாசத்தில் பிடிக்குது. அந்த தீய சக்தியினுடைய பிடிய தளர செய்து அது ஓட ஓட விரட்ட வேண்டிய பொறுப்பு அழைக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனுக்கு இருக்கு. அந்த சக்திகளோடு ஒத்து போற ஊழியக்காரன் குருட்டு ஊழியக்காரன், குருட்டு ஊழியக்காரி, அவன் ஒத்துத்தான் பேசுவா, ஒத்துத்தான் போவா, ஒத்துத்தான் போவான். அவன் ஊழியக்காரனாக பிரசமன்றவனாக இருந்தாலே, சபை கையில் வச்சிருந்தாலே அவன் குருட்டு ஊழியக்காரன். அதை நீ புரிஞ்சுக்கிறேன். பிரதம மன்றவெல்லாம் ஊழியக்காரன் சொன்னீங்கன்னா நீ குருடன் இல்லையா? நாங்கள்லாம் 45 வருஷமா பார்த்துட்டே இருக்கேன் இந்த ஆவிக்குரிய சபைகளை, ஊழியக்காரங்களை. இன்னைக்கு நேற்று இல்லை, திடீர்னு பார்க்கல, திடீர்னு சொல்லலை. 45 வருட வளர்ச்சியில் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். மறுபடி பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் எனக்கு 45 ஆண்டுகள் நிறைவு செய்கிறேன். நான் என்னைக்கு மறுபடி பிறந்தனோ, எந்த வருஷம் மறுபடி பிறந்தனோ அதில் தான் பர்த்டே கொண்டாடுறேன். கிறிஸ்தவன் பர்த்டே கொண்டாட நீ உலக பிரகாரமாக ஓன் தாய்க்கு தகப்பனுக்கு பிறந்ததை வச்சுக்கிட்டு நீ பர்த்டே கொண்டாடக்கூடாது. கொண்டாடுறவன் பைபிளை கீழே வச்சு வெளியே போட. சபையை நாசமாக்குறா பிசாசு, ஓ மூலமா நாசமாக்குவான் சைத்தான். சரியா மறுபடி பிறந்தவன் பர்த்டே கொண்டாட மாட்டேன், போயிட்டே இருக்கு. யாரு செத்தாலும் அழக்கூடாது, மறுபடி பிறந்தவன் அழமாட்டான். திருட்டு நாய்கள், பேர் கிறிஸ்தவ நாய்கள் எல்லாம் பைபிளை தூக்கிட்டு உள்ள வந்துருச்சு. மறுபிறப்பு இல்லாத கிறிஸ்தவ நாய்கள் எல்லாம் பாஸ்டர்ங்கிற பேர்ல உள்ள வந்து கெடுக்குது, நாசமாக்கு. ஏசு நிறைய பிறந்தனால ஏன் ஆவியான மறைச்சு வச்சிருக்காரு? ஒருத்தருக்காவது வெளிப்பாடு கொடுக்கலாம், ஒருத்தருக்கு தரிசனத்தை சொல்லலாம்ல. இன்ன தேதியில் இன்ன வருஷத்தில் அவர் பிறந்தார், நீ ஏன் சொல்லலை? இந்த சொல்லாமலே கொண்டாடு, சொல்லியிருந்தா அப்படி கொண்டாடினா. தலைவர், கிருபாசன தலைவர் யோபு சொன்னார், ஐயா பிரசங்கம்லாம் நல்லா இருக்கியா, உபதேசம்லாம் நல்லா இருக்கு, ஆனால் சுரிநாயி திருநாயின்னு திட்டியல, அதை கொஞ்சம் தவிர்த்தா நல்லா இருக்கு. உட்காரு, பைபிளை புரட்டு, பைபிளை புரட்டுற. ஏசுநாட்ட பரிசுத்தாக இருந்தாரா? பவுல்கிட்ட பரிசுத்தாக இருந்தாரா? யோவான்கிட்ட பரிசுத்தாக இருந்தாரா? தீர்க்கதரிசிகள்கிட்ட பரிசுத்தாக இருந்தாரா? இவங்கெல்லாம் நாயின்னு சொல்லியிருப்பாங்கன்னா என்கிட்ட இருக்க பரிசுத்தாக நாயின்னு சொல்கிறாரு. இப்படி எடுத்து காமிச்சோடனே அப்புறம் தான், ஐயா நீங்கள் சொல்லுங்க, ஆனால் இப்படி இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க, இல்லைன்னா உங்களை தப்பாக பேசட்ட. அவன் பேசினா தானே நரத்து போவான். என்னைய தப்பாக பேசலைன்னா அவன் எப்படி நரத்து போவான்? பரலோகத்துக்கு போகிறவன் எப்படிப்பா பேசுவான்? பேச மாட்டான். நரகத்துக்கு போகிறேன்டா என்ன பேசும்? அசுத்தாவி பிடிச்சவன் தான் என்ன பேசுவான்? பரிசுத்தாவியானவர் பேச விட மாட்டார், அனுமதிக்க மாட்டார். ஏன்னா இயேசு நாட்டில் இருந்தது பரிசுத்தாவியானவர். அவர் நாயும்பாரு, ஓனாயும்பாரு. பவுலு நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருப்பான், அப்புறம் ஓனாயின்னு சொல்லுவான் ஊழியக்காரங்களை, பாஸ்ட் மாற. அவன் என்ன அவனவா சொன்னான்? பிசாசா சொல்ல சொல்லிச்சு. இல்லை, பரிசுத்தாவியானவர். தீர்க்கதரிசி ஏசாயா பெரிய தீர்க்கதரிசிகள்ல அவன் நாயின்னு சொன்னான்ல. விசில் அடிக்கலாமான்னு வந்து கேட்டார் தேசாவில் பாஸ்டர் ஒருத்தர். அதுக்கு 2 வசனம் காமிச்சார். விசில் எழுதியிருக்கு, வசனம் காமிக்கிறாங்கல்ல, விசில் அடிக்கிறதுக்கு காமிக்கிறாங்களா இல்லையா? சாத்தானை விட வசனம் தெரிஞ்சாலும் யாரு? சாத்தானை விட வசனம் தெரிஞ்சாலும் யாரு? ஏசுநார்கிட்ட போனால் வசனத்தை கொண்டுட்டு தான் போகணும், இல்லைன்னா சிக்கி செல்லாது, அவனுக்கு தெரியும். அதனால வசனத்தை கொண்டு தான் போனான். பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கொண்டு தான் வந்தார். 2 வசனத்தில் சண்டை. வசனம் பேசுகிற ஆள்களுக்குள்ள சண்டை வருதியா, அதனால இந்த கூட்டமே வேண்டாமியான்னு சொல்லக்கூடாது, வரும் சண்டை. இதுதான் வெடிக்கும்.
அது 3ஆம் உலக போரா மாறப்போகுதுன்னு உலகம் பூரா பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம ஆட்களுடைய சண்டை 3ஆம் உலக போரா மாறாது. இதில் ஒரு தெளிவு உண்டாகும். கர்த்தர் தெளிவை தருவார். ஏன்னா ஆவியானுடைய கண்ட்ரோலில் கூடுகிற கூட்டம் தெளிவடையும், நிச்சயத்தை பெறும். சந்தேகம் இல்லாமல், கேள்வி இல்லாமல் நிச்சயத்தோடு ஓடுகிற கூட்டமாக கர்த்தர் இந்த யுத்தத்தை மாற்றி காட்டுவார். ஏன்னா 1ஆம் நூற்றாண்டிலே அப்படி தான் சண்டை ஏக்கிட்டானுங்க. மோசேயினுடைய பிரமாணத்தை கை கொண்டால் தான் ரட்சிப்புங்கிறான் ஒரு கூட்டம் இல்லை. கிருபையின் மேலே கிடைத்த ரட்சிப்பை வேற. 2 மோதுது, பயங்கர சத்தம், பயங்கரமாக மோதல். கடைசியில் அப்படி மோதி 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 அந்த டெம்பர், எப்போவுமே நம்ம ஆளுங்களுக்கு டெம்பராக தான் இருப்பானுங்க. அப்புறம் அப்படியே குறைஞ்சி 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 ஆஃப் ஆகிடுவானுங்க. ஏன்னா கண்ட்ரோல் பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க, வசனத்தை நினைப்பூட்டி விட்டு நான் கடந்து போகிறேன்.